கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதமானது எப்படி இருக்கும்? பொதுவாக கன்னிராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய குணாதிசயங்கள் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே போய் அறிமுகப்படுத்திப்பாங்க ஒருத்தர்கிட்ட. சார், நான் தான் சதீஷ் சார், நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்படின்னு சொல்லி அவங்களே அறிமுகப்படுத்திப்பாங்க. இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் செய்யக்கூடியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது குறைவான சம்பளமாக இருந்தாலும் நிறைவாக சில இடத்துல கொஞ்சம் திருப்தியாக வேலை செய்வாங்க. வேலை செய்கிற இடத்துல சில பேர் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே சொந்த தொழில் செய்யணும்னு தான் விருப்பப்படுவாங்க, தவிர வேலைக்கு போகணுன்றது ரொம்ப பேர் பிரியப்பட மாட்டாங்க. பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலை செய்யக்கூடியவர்கள் வல்லவர்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு சில கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது உண்டு. எப்படி டக்குன்னு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது, ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் அந்த கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று அந்த கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாகவே நினைப்பார்கள். ரெண்டாவது, நல்ல ஞானத்தோடு இருப்பாங்க, அதிகார தொழிலில் இருப்பாங்க. கன்னி ராசி பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், நல்ல யோகமாக நல்லா இருக்கக்கூடிய பர்சன் தான் நல்லா இருக்கக்கூடியது. இதில் என்னென்ன, சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி அதிக சிரமத்தை கொடுக்க, ஆண் சித்திர நட்சத்திரம் பெண் சித்திர நட்சத்திரம்லாம் அந்த அளவுக்கு கஷ்டங்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி இந்த ராகு தசையெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவன் சிரமப்படுற மாதிரி எதுவுமே அவன் முடியாது. 15 வயசில் ஒருத்தனுக்கு ராகு தசை வந்துருச்சுன்னு சொன்னால் 18 வருஷம் அவனுக்கு அந்த ராகு தசம். 18 வருஷம்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 15 கணக்கு பண்ணிக்கோங்க. அது அந்த 18 வருஷ வாழ்க்கையை அவன் தொலைச்சிட்ட மாதிரி தான். அது தொலைச்சிட்டான்னே தான் அர்த்தம். ஏன்னா அதில் தான் தேவையில்லாத மான அவமானங்கள், நல்லது கெட்டது, காதல் ஒட்டுலோசுக்கு என்னென்னலாம் உண்டோ எல்லாமே அப்போ தான் போகும். தனக்குன்னு ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு வாசல், தனக்குன்னு ஒரு விஷயம்லாம் இந்த 18 வருஷம் கழித்து தான் சில பேருக்கு அமையும். சொத்து ஏமாத்துறது, சொத்து போனது எல்லாமே அதில் அடங்கக்கூடியதாக இருக்கும். இப்படியெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுலேயும் இப்போ நீங்கள் படுற பாடு அப்படின்னு சொன்னால் அதிகம். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க. இதே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவங்களாம் இருக்கீங்க. வேலை பார்த்தீங்கன்னா லெட்டர் கொடுத்துட்டாங்க, லெட்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க, வேலை மாறணும். ஸோ அந்த மாதிரியான சில சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கீங்க. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்துட்டு தான் இருக்குது கன்னிராசி பொறுத்தளவுக்கு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஒரு கடன் அடைச்சா ஒரு கடன் அடையுது. ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆனால் கொஞ்சம் நேரம் அடுத்த ப்ராப்ளத்தை உடனே கொடுக்காத, நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. வேலைன்னு உட்காந்து வேலையிலேயே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. வேலையில் எல்லாமே தான் நிறைய நல்லா பண்ணுறாங்க. ஆனால் சில பேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, ஒரு ஏமாற்றம்ங்கிறது ஒன்று உண்டு. சில பேருக்கு கல்யாணத்தை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க, அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். சில பேர் வேலையை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். சில பேர் நான் வீடு கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். சில பேருக்கு அந்த ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது தனியாக அவங்களுக்கு ஓடிண்டே இருக்கும். அவங்களுக்கு சில பேர் வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படியாவது நமக்கு வந்துடும், நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் நிதானித்து சூதானமாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நடந்துக்கணும். தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க, வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க, கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி முக்கியமாக சண்டை போடாதீங்க. பிரச்சனையை இப்போ ஒருத்தருக்குள்ளே பிரச்சனை பண்ணி அசிங்கப்பட்டுக்க கூடாது, பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பொறாமை எண்ணம் உள்ளவர்கள் இருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க. பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த வேலை செய்கிற இடத்துல சக பெண்களோடு ஒத்து போய் வேலை செய்யுங்க. நீங்கள் தனியாக தெரிவிங்க சில நேரத்தில். இல்லைன்னா யாரையாவது கோல் சொல்கிறது, குறை சொல்கிறது, கன்னிராசிக்காரங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த குணத்தை மாற்றிக்கோங்க. சொத்து சம்பந்தமான விஷயங்கள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு பூர்வீக சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆணி மாதமாவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வருமானாலும் அதுவும் நிறையா தடங்கள் தான் வருமே தவிர பூர்வீக சொத்துனால நமக்கு ஒன்றும் ஆதாயமாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் சம்பாரித்து சேர்த்து வைக்கிறது தான் உங்களுக்கு ஒட்டுமே தவிர உங்களுக்கு இது வரும் அது வரும்லாம் எதிர்பார்த்தாலும் ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீ எப்போ ஏமாறுவே,
அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அண்ணன் எப்போ காலியாகவும் தென்னை எப்போ கிடைக்கும்னு என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள், புதியதாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, புதிய பட வாய்ப்பு, புதிய ஒரு சீரியலில் வரீங்களா, புதிய ஒரு சீரியலில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, சின்ன சின்ன ரோல்லாம் கிடச்சி நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு யாருக்காவது நல்ல சிறப்பான முறையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறது நல்ல பேர் சொல்கிற அளவுக்கு திருமணம். இப்போ இந்த ஆடி போக ஆவணி மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நல்ல இந்த ஆணி மாதத்துலேயே பேசி எல்லாம் முடியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணுங்கள். திருமணம்லாம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கை நினைக்கிறது, பேசுகிறது எல்லாமே உண்டு. மாணவிகள் படிப்பில் இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும். படிப்பில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. இன்றைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னுடைய சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 9th 10th +1 +2 படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், தயவு செய்து கோச்சிக்காதீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் வண்டியில் யாராவது இந்த உங்கள் கூட படிக்கக்கூடிய சக மாணவர்களோடு வண்டியில் இங்கே அங்கே சுற்றுறது பண்ணுறது தயவு செய்து பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சிறு விபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எங்கே போனால் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். வீட்டில் பெற்றவங்களை ஏமாற்றிட்டு நீங்கள் வந்து இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் இருட்டான இடத்துல நிற்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செய்து பண்ணி மாணவிகள் தயவு செய்து அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க. படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா படிங்க. நல்ல ஒரு லெவலுக்கு வாங்க. நல்ல வேலையில் உட்காருங்க. நல்ல வேலை செய்யுங்க. நல்ல கை நிறைய பணம் சம்பாதிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய காதல்லாம் வச்சுக்கோங்க. 14 வயசுலேயும் 15 வயசுலேயும் வரத்துக்கு பேர் காதல் கிடையாது. சரிங்களா? நான் சுற்றுறது கேட்டால் வந்து இது பண்ணுறது ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் படிக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கற்றவருக்கு சென்றமிடம் எல்லாம் சிறப்பு. படிப்பு இல்லைன்னு இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கன்னிராசிக்காரர்கள் எத்தனை பேர் படிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இன்றைக்கி எத்தனை பேர் கூலி வேலை செய்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கி எத்தனை பேர் என்னென்ன வேலையில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போதும் நம்ம என்ன படிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் உண்டு. புதிய அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நீங்கள் போவீங்க. கடை வச்சுருக்கிறவங்க, பேக்கரி வச்சுருக்கிறவங்க, அதே போல் ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிக லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்லலாம் நிறைய நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் கூட, பங்கு வர்த்தகத்தில் கூட, பங்கு சந்தையில் கூட உங்களுக்கு வந்து அனுபவம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ண வேண்டாம். அதே போல் இந்த ஹெர்பா லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வழிபாடு, தெய்வ சிந்தனைகள், தெய்வ விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக உங்களுடைய ஈடுபாடு படுத்திக்கோங்க. நீங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொன்னால் குரு ஆசீர்வாதம் நிறையா இருக்கணும். வியாழக்கிழமையில் குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். குரு பகவானுக்கு விளக்கேற்றுறது, குரு பகவான் வழிபாடு பண்ண உங்களுடைய ராசிக்கு மேலும் மேலும் நல்ல அமோகமாக சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன, இப்போ நான் 12 ராசி பலன்கள், ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன். இந்த ராசி பலன்கள்லாம் இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். 25% மட்டுமே எனக்கு இது பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கீங்க. அதே போல் 50% பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. 100% சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு 100% நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது. சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லும், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக இல்லையே, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே, இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய சுயஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்கள் ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, நல்லா இருக்கா, இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும், நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு, இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கியிருக்காங்களா, அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஜாதகம், உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும் சொல்லியிருப்பாங்க.
அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து சொல்லணும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் 20லேருந்து 25 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் ஆகும். அது வரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக 12 ராசி கட்டங்கள் எப்படி இருக்குது, ஜாதகம் 9 கிரகங்கள் எப்படி இருக்குது, எது நல்லது எது கெட்டது, கெடுதலான விஷயங்கள் என்ன, உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன, உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன, கெடுதலான கிழமை என்ன, உங்களுக்கு என்னென்னதெல்லாம் நல்லது, எது இதெல்லாம் கெடுதல், என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள்ன கிரகம். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல விஷயத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். கொடுத்த அடுத்த 5 நிமிஷத்தில் எனக்கு பார்த்து சொல்லுங்கள், இப்பயே எனக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா, இப்போது நான் ஜோதிடர், நான் கோவில்லேருந்து தான் இருக்கேன், கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன், நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். 5, 6, 7, 8 இந்த காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் 6 காலம் சிறப்பாக கல்யாணம் முடித்து மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம், வைகாசி சுவாமி ஊர்வலம், திருக்கல்யாணம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சுபம்.